கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறார் வித்யாகாரகரான புதன். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு பகவான் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் பலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கும் போது அவருடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. அங்கு ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். எனவே தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். புதையல் யோகம் என்று சொல்லும் போது மண்ணிலிருந்து புதையல் எப்படி கிடைத்தால் நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு உயருமோ, அந்த புதையலை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தாலும் கூட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பரிசு தொகை மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி உயருமோ அதுபோன்று இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்பை தங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனி திறமையை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் குருவுடன் இணைந்து இந்த தருணத்தில் வெளிக்கொணர போகிறார். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என பல்வேறு வகையான துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தோஷம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் நீங்கி தனித்திறமை வெளிக்கொணர்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் மறைந்து முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல பல அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான புதன். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. குரு பகவானுடன் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பதிப்பதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். பல சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல்,
என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தகர்த்தெறியப்படும். தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குடும்பம் சார்ந்த சூழலை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கன்னிராசிக்காரர்கள் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் முன்கோபத்தை தவிர்த்து அறிவுபூர்வமாக சிந்தித்து அதன் விளைவையும் தாக்கத்தையும் அறிந்து எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடை சிரமங்கள் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது பொறுமையாக செய்தாலும் கூட எந்த ஒரு பணியையும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக கிடைக்கிறது. நுணுக்கமாக ஒரு பொருளின் தன்மையை உணர்ந்து மிக சிறப்பாக செயல்படுவதோடு அற்புதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கப்பட்ட சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பமும் அமைகிறது. அன்பும் பாசமும் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிறைவாக அதிகரிக்கும். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பணவரவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோகத்தின் மீது உங்களது அதீத விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அதன் காரணமாக உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிய முடியும். இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிராக மற்றவர்கள் பல சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சி வலையில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள். எனவே அவற்றை எண்ணி உறுதியாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை தொழில் ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் குருவுடன் இணைந்து உறுதியாகவே வலுப்படுத்தி கொடுக்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் கடினமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கூட ஸ்மார்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. இதை சரியாக நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திறமை இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் கடமையை செய். பலனை எதிர்பாராதே என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. இந்த தருணத்தில் கல்வி தரம் உயர்கிறது. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து கன்னிராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு.